ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் இந்த நல்ல நாளில் உனக்கு கிடைத்திருக்கிறது. நான் உனக்காக மனமுவந்து தருவதை வேண்டாம் என்று சொல்லாமல் அப்படியே மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக என் தங்கமே. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து நீ மனம் வருந்தவே வேண்டாம். இதுதான் உன் வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை உனக்கு கொடுக்க போகிறது. சுலபமாய் கிடைத்து விட்டதால் பல விஷயங்களை நீ அலட்சியமாய் நினைத்து விட்டாய். ஆனால் கூடிய விரைவில் எல்லா விஷயங்களின் மதிப்பையும் நீ உணரும் போது நீ தேடினாலும் சில விஷயங்களை பெற முடியாது என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளை பாரமாய் நினைத்து துவண்டு போகாதே. இந்த உலகத்தையே தாங்கி சுமக்கக்கூடிய பூமி என்பது உன் காலடிகளுக்கு கீழ்தானே இருக்கிறது. அப்படியானால் நீ எவ்வளவு பெரிய ஆள் என்பதை புரிந்து கொள். நிச்சயம் உனக்குள் நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். நீ சுமக்கின்ற நம்பிக்கை உன்னை கீழே விழுகாமல் நிச்சயம் காப்பாற்றும் என் செல்லமே. அமைதியாய் இருப்பவர்கள் எல்லாம் அறிவாளி இல்லாதவர்கள் நினைத்து அவர்களை பற்றி அதிகமாக பேசாதே. உண்மையிலேயே பொறுமையாய் போபவர்களும் அமைதியாய் இருப்பவர்களும் தான் பேசுபவனை காட்டில் புத்திசாலிகளாக இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, நீ எப்போதும் நேர்மையாக இருந்துவிடு என் செல்லமே. எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அது அத்தனை முறை தெளிவடையும். அதே போல தன்னம்பிக்கை உடைய உன் மனமும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனை முறையும் தெளிவடையும் என்பதை புரிந்து நடந்து கொள். காயங்களோடு சிரிப்பதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் நீயோ உன் மனதில் எவ்வளவோ வருத்தங்களையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு சிரித்து பேசிக்கொண்டுதானே இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன் வாழ்வில் எந்த காயமும் எந்த கஷ்டமும் பெரிதாய் உன்னை தாக்காத அளவிற்கு நான் உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன். இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தாலும் சரி, உன்னை காப்பாற்றும் கொடையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ யாரிடமும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காதே என் செல்லமே. ஏனெனில் நீ யாரிடம் போய் என்னதான் உன்னை பற்றி எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு எது வேண்டுமோ அது மட்டும்தான் அவர்கள் காதில் விழும். எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை தான் பெரிதாக நினைப்பார்களே தவிர மற்றவர்களுக்கு எது நல்லது எது நியாயம் என்பதை ஒருபோதும் யோசிக்க மாட்டார்கள். உனக்கான நியாயத்தை யாரிடமும் போய் எதிர்பார்க்காதே. இங்கு எல்லாரிடமும் இருப்பது அவரவர்களுக்கான நியாயம் மட்டும்தான். ஒரு மலரிடமிருந்து எவ்வளவு வாசனை வருகிறதோ அதை பொறுத்துதானே அந்த மலருக்கு மதிப்பு கூடுகிறது. அதே போலதான் மனிதனிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இங்கு எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். நீயும் உன்னுடைய காலத்தை வீணாக்காமல் வயதிருக்கும் போதே உனக்கான செல்வங்களை சேர்த்து முறையாய் எல்லாவற்றையும் அமைத்து கொள்ள முயற்சி செய். மற்றவர்களது அவமானத்தில் பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள் தானும் ஒரு நாள் அதே சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வோம் என்பதை அறியாமல் தான் இருக்கிறார்கள். இன்று யார் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்களோ அது நாளை அவர்கள் வாழ்விலும் வந்து சேரும் என்பதை ஏனோ மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். பணிவோடு இருக்கக்கூடிய உன்னை பலவீனமான ஆள் என யார் நினைத்தாலும் சரி, உண்மையிலேயே அதுதான் உனக்கு பலமாக மாறப்போகிறது என் செல்லமே. உன்னுடைய அன்பும் பொறுமையும் பணிவும் தான் உனக்கான பலமாக மாறி உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறது. அளவுக்கு மீறி ஆட்டம் போடுபவர்களை எல்லாம் உரிய நேரத்தில் காலம் கட்டாயம் திருத்தும். உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். மீள முடியாத துயரமென இங்கு எதுவுமே இல்லை. நீ முயற்சி செய்தால் நிச்சயம் உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டாக்குவேன். மனபலத்தை இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாததாக மாறிவிடும் அல்லவா? மனபலத்தோடு தைரியமாக இரு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த வராகி நான் அழகாய் நடத்தி முடித்து வைப்பேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் சில அறிவுரைகள் உனக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் புரியாமல் இருக்கலாம். ஆனால் மனம் சிக்கி துன்பம் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நான் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தமும் உனக்கு புரியும். அதன் பிறகு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியும் உனக்கு தெரிய வரும். கடவுளை தவிர வேறு யார் மீதும் அதிக நம்பிக்கை கொள்ளவும் வேண்டாம். யாரையும் அதிகம் நேசிக்கவும் வேண்டாம். ஏனெனில் எல்லாமே இங்கு பொய்முக தோற்றமாக மாறிவிட்டதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் உனக்கு நல்லது. தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கு தானே இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். நீயும் எல்லாருக்கும் நல்லது நினைத்து தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மாறிவிடு. மற்றவர்களுக்கு நீ துன்பம் கொடுக்காமல் இருந்தாலே உன்னுடைய துன்பங்கள் யாரோ ஒருவரால் தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கையை வைத்து கொண்டால்
இந்த வராகியம்மா நானே களமிறங்கி உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைப்பேன். உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் அதையும் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும். உன்னிடம் பேசாதவர்களை பற்றி நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன்னிடம் பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசு. உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் நம்பிக்கையில் மட்டும்தானே இருக்கிறது. அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை, அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. உன்னிடம் யார் இப்படி பொய்யாய் நடித்து பேசி ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையை காலம் நிச்சயமாக கொடுக்கும். ஓரிடத்தில் யாரோ உன்னை நிராகரித்து விட்டார்கள் என்றால் அதற்காக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய். அதை முயற்சியை மாற்றி மாற்றி பயிற்சி செய்யும் போது யாராலும் நிராகரிக்கவே முடியாத இடத்திற்கு நீ முன்னேறி செல்வாய். ஒருபோதும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. நீ விரும்பிய எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருவதற்காக தான் இந்த ஆசியை வழங்க வந்தேன். என்னுடைய ஆசீர்வாதம் என்பது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் கிடைத்து விடாது. என்னை நம்பி வந்து என்னையே நித்தமும் வணங்குகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சோதனையை கொடுத்து அதன் முடிவாக என் ஆசீர்வாதத்தையும் அருளி அவர்கள் விரும்பியதையெல்லாம் வாழ்வில் நடத்தி கொடுத்து விடுவேன். நீ வெறுத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. உன் கோபத்தை தூண்டி உன்னையே ஆவேசமாய் பேச வைத்து கடைசியில் நீதான் குற்றவாளி என சொல்லக்கூடிய அந்த உறவுகளிடம் நீ அமைதியை மட்டும் பரிசாக கொடுத்து விடு. உனக்குதான் தெரிகிறதல்லவா யார் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக உன்னிடம் இப்படி பேசுகிறார்கள், உன் கோபத்தை வரவழைத்து அவர்கள் நல்லவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் என எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்ட நீ ஏன் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசுகிறாய்? உன் மனதில் தாங்க முடியாத வலியும் வேதனையும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதை சொல்லி அழுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்காக எப்போதும் அழுது கொண்டே இருக்கக்கூடாதல்லவா? உன் மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஒளியை உன் கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீர் அணைத்து விடாத அளவிற்கு தைரியமாக நீ இரு. காலம் என்பது ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒரு மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கும். நீ இன்று ஒரு தவறை செய்துவிட்டு வருந்துகிறாய் என்றால் அந்த வருத்தத்தின் பலனாகவே நான் உன் பாவக்கணக்கை முடித்து விடுவேன். நீ கலங்காதே என் செல்லமே. உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் வருத்தத்தையும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபமாக எரிச்சலாக வீசிவிடாதே. ஏனெனில் இந்த உலகில் வசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் மனதிலும் 1000 வலிகளை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை போல இன்னொருவரும் கவலைப்படுவதில் உனக்கு சம்மதமா? இல்லைதானே? எல்லார் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டு வாழும் நீ வார்த்தைகளை பேசும்போது கவனமாக இரு. இன்று உன்னை ஏமாற்றியவர்கள் சாமர்த்தியமாய் ஏமாற்றிவிட்டோம் என கர்வப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாளை இதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமாக நான் அவர்களை ஏமாற்றுவேன். உனக்கு எல்லா வகையிலும் நானே துணையாயிருந்து நல்லதை நீ நினைத்தது போல நடத்தி கொடுப்பேன்.